நம்மளோட லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிருக்கீங்க, அதோட சிஸ்டத்தோட இன்ஃபர்மேஷன் மதர் போர்ட் டீட்டெயில்ஸ் ஆகட்டும், என்ன ப்ராசர் யூஸ் பண்ணிருக்கோம், எவ்வளோ ரேம் யூஸ் பண்ணிருக்கோம், எவ்வளோ ஸ்டோரேஜஸ் இருக்குது, மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே செக்யூரிட்டி எனேபிள் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் டோட்டலாக எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஒட்டுமொத்த சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் ஒரு இடத்துல நான் வந்து பார்த்துக்க முடியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணிருக்கீங்க, என்ன விண்டோஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க, என்ன பிட் யூஸ் பண்ணிருக்கீங்க, எல்லாமே வந்து தெரிஞ்சிடும். அது எப்படி பார்க்கறதுனா விண்டோஸ் +R ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரன் கமாண்ட் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் msinfo32 இந்த கமாண்டை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னா உங்களோட சிஸ்டத்தோட இன்ஃபர்மேஷன் மொத்த டேட்டாவும் வந்து இங்கே இருக்கும். ஓஎஸ் நேம், என்ன வெர்ஷன், மாடல் நேம், என்ன டைப் யூஸ் பண்ணிருக்கோம், 64 பேஸ்டு பிசி யூஸ் பண்ணிருக்கோம், என்ன ப்ராசர், ரேம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ அவைலபிளாக இருக்குது, அண்ட் ஒட்டு மொத்தமாக டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். அந்த சைடில் ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. நமக்கு தேவையானது சிஸ்டம் சம்மரி, அந்த சிஸ்டத்தோட மொத்த இன்ஃபர்மேஷன், மதர் போர்டோட டீட்டெயில்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் சொல்லி தெரியாது, மதர் போர்டோட மாடல் தெரியாது, என்னடா நம்ம சிஸ்டத்தோட இன்ஃபர்மேஷன் நமக்கே தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு முடியலையே, எப்படி தெரிஞ்சுக்கிறது சொல்லி தெரியலையே சொல்லி குழப்பத்தில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ சிஸ்டத்தோட இன்ஃபர்மேஷன் ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியணும். அதனால் இந்த கமெண்ட் அவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. லேப்டாப் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த கமெண்ட் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுறா, இந்த மாதிரி சிஸ்டத்தோட இன்ஃபர்மேஷன் ஒட்டுமொத்த டேட்டாஸும் ஒரே இடத்துல வந்து கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே. அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் பிடிச்சிருக்க பிடிக்காதா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணலாம். நான் அதுக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோவை இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ண ரொம்ப நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.